Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண போகிற டாபிக் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். அதோட ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஆக்சிடேஷன்னா என்ன அண்ட் ஆல்கஹால்ஸில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ் இருக்குது, ஆல்கஹால்ஸை ஆக்சிடேஷன் பண்ணும்போது எந்த மாதிரியான ரியேஜென்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு டிப்ஸ் வீடியோ நான் நேற்றுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்லா இந்த ரியாக்ஷன்ஸ் புரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது CH3CH2OH. இதோட IUPAC நேம் பார்த்தீங்கன்னா 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ ஈத் எல்லாமே எனக்கு சிங்கிள் பாண்டு தான். ஸோ அண்ட் இங்கே எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப் OH. இப்போ OH அப்படின்றப்ப எனக்கு ஆல்கஹால், அதோட சிம்பிள் எனக்கு ஆல். ஸோ எத்தனால். ஓகே, இது இந்த காம்பவுண்டோட IUPAC நேம். ஓகே, அண்ட் இது என்ன டைப் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால். ஏன் பிரைமரி ஆல்கஹால்? இங்கே OH கனெக்டாக இருக்கக்கூடிய கார்பன் எனக்கு CH2ன்னு இருக்குது. அப்போ CH2OH அப்படின்னா அதுக்கு பேர் எனக்கு பிரைமரி ஆல்கஹால். ஓகே, ஸோ இப்போ இந்த பிரைமரி ஆல்கஹாலை நான் என்ன பண்ணுறேன், ஆக்சிடேஷன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு ரியேஜென்ட் வேணும். அதுக்கு நான் எடுக்க போகிறது சோடியம் டைக்ரோமேட் Na2Cr2O7. இவனை தான் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக எடுத்து ஆக்சிடேஷன் செய்ய போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ ஆக்சிடேஷனுக்கு நம்ம 2 விதமான டெஃபினிஷன்ஸ் கொடுக்கலாம். ஒன்று அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், இல்லாட்டி ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் செய்ய போகிறது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் தான் செய்ய போகிறேன். ஸோ ஹைட்ரஜன்றது கேஸ் நமக்கு நல்லா தெரியும். இப்போ நான் இங்கே எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்ப போகிறது 2H எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்ப போகிறேன். 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்ப போகிறோம். ரைட், எங்கேருந்து? ஒன்று என்னோடய ஃபங்க்ஷனல் குரூப்பான ஆல்கஹால்ட்டேருந்து ஒரு H. ரெண்டாவது என்னோட ஆல்ஃபா கார்பன், அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்போட டேரெக்டாக கனெக்ட் ஆகிற கார்பனுக்கு பேர் ஆல்ஃபா கார்பன். அந்த ஆல்ஃபா கார்பன்ட்டேருந்து இன்னொரு H. ஆல்கஹால்ட்டேருந்து ஒரு H, அதோட டேரெக்டாக கனெக்டாக இருக்க ஆல்ஃபா கார்பன்ட்டேருந்து இன்னொரு H எடுத்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை நான் வெளியே அனுப்பிட்டேன். அப்போ பேலன்ஸ் என் கையில் இருக்குது CH3. இங்கே 2ல் 1 போயிடுச்சு, பேலன்ஸ் ஒரு H தான் இருக்கும். இங்கே OHல் H போயிடுச்சு, பேலன்ஸ் எனக்கு O மட்டும்தான் இருக்கும். ஓகே, அப்போ CH3CHO. CHO அப்படின்றது இட் இஸ் கால்ட் அஸ் ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம IUPAC நேம் சேர்த்தே பார்த்துடலாம். 2 கார்பன் ஆட்டம் இருக்குது. ஸோ எத்து நடுவில் சிங்கிள் பாண்டு அண்ட் ஆல்டிஹைட் CH1 அந்த ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு ஆல்டிஹைட். ஆல்டிஹைடோட சிம்பிள் எனக்கு ஆல். ஸோ எத்தனால். ஓகே, அப்போ இது எனக்கு ஒரு கன்வர்ஷனாகவும் கேட்பாங்க சில சமயம். how will you convert ethanol into ethanol அப்படின்ற மாதிரி ஒரு கன்வர்ஷனாகவும் கேட்கலாம். அப்போ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஆக்சிடேஷன். ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கண்டிப்பாக எனக்கு உள்ளே வந்துருக்கணும். அண்ட் செய்ய போகிறது 2H நம்ம எலிமினேட் பண்ணி வெளியில் அனுப்ப போகிறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆல்டிஹைடை திரும்பவும் நான் ஆக்சிடேஷன் பண்ணுறேன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் Na2Cr2O7 சோடியம் டைக்ரோமேட். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ நான் ஃபாலோ பண்ண போகிறது என்னோட டெஃபினிஷனை அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, அந்த ஆக்சிஜனை கொடுக்குறதுக்கு தான் நான் யாரை எடுத்திருக்கேன், இந்த Na2Cr2O7 நான் உள்ளே கூப்பிட்ருக்கேன். ஓகே, அப்போ இவன் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு ஆக்சிஜனை மட்டும் எனக்கு இங்கே சப்ளை பண்ணிக்க போகிறான். அப்போ அதை எடுத்து நான் இங்கே ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக CH3C ஆல்ரெடி என் கையில் ஒரு O இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஓவை நான் என் கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்போ இட் பிகம்ஸ் COOH. ஸோ இந்த காம்பவுண்டுக்கு பேர் எத்தனோயிக் ஆசிட். ஏன்னா 2 கார்பன் ஆட்டம், நடுவில் சிங்கிள் பாண்டு அண்ட் COOHனா அதுக்கு பேர் எனக்கு கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிடோட சிம்பிள் ஓயிக் ஆசிட். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரியாக்ஷன் தான். இப்போ நீங்கள் எடுக்க போகிறது ஒரு ப்ரைமரி ஆல்கஹாலாக இருந்தால் ஃபார்முலா எனக்கு CH2OHன்னு முடியணும். ஓகே, அப்போ ஒரு ப்ரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா ஆல்டிஹைட் கிடைக்கும். ஆல்டிஹைடை திரும்பவும் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ஆசிட் கிடைக்கும். இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். இதுக்கப்புறம் உங்களுக்கு ரியாக்ஷன் கண்டினியூ ஆகுது. ஓகே, இதையெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ஏஜென்ட் வேணும். அந்த ஏஜென்ட் தான் யார், எனக்கு ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இங்கே நான் எடுத்துக்கிறது Na2Cr2O7. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் 2H வெளியே அனுப்புகிறீங்க அண்ட் செகண்ட் ஸ்டெப்பில் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ இதே ப்ரைமரி ஆல்கஹால் வச்சு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். பட் இங்கே நம்ம அல்கைல் குரூப் எடுத்திருக்கோம், இங்கே நான் அரைல் குரூப் வச்சு பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ அரைல் குரூப் அப்படின்றப்போ C6H5. ஓகே, திரும்பவும் அதே CH2OH.
இந்த மெத்தலுக்கு பதிலாக இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறது C6H5. ஓகே, அப்போ இதுக்கு பேர் என்ன? இது எனக்கு ஒரு பென்சின் ரிங் பார்த்தாலே தெரியும், C6H6. அதில் ஒரு ஹச்சை கம்மி பண்ணிட்டு தான் நான் உள்ளே கொண்டு வந்திருப்பேன். அப்போ பென்ஸ். ஓகே, இது நம்ம அல்கைல் குரூப்புன்னு சொல்லுவோம். ஏன்னா அல்கைல் அப்படின்ற சிம்பிள் எனக்கு ஐல். ஸோ பென்சைல். இது எனக்கு ஆல்கஹால். ஸோ பென்சைல் ஆல்கஹால். இந்த குரூப்புக்கு பேர் எனக்கு பென்சைல் ஆல்கஹால். ஓகே, இதே சேம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டே நம்ம எடுத்துக்கலாம். Na2Cr2O7 ஆக்சிடேஷன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். எத்தனை ஹச்சு? 2 ஹச்சை நம்ம ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, எங்கேருந்து? என் ஆல்கஹால்லேருந்து ஒரு ஹச்சும் அதோட டேரெக்டாக கனெக்டாக இருக்க ஆல்ஃபா கார்பன்ட்டேருந்து ஒரு ஹச்சையும் வாங்கி நான் வெளியில் போட்டுடுறேன். அப்போ C6H5, இங்கேருந்து ஒரு ஹச் வெளியே போயிடுச்சு. அப்போ CH தான் இருக்கும். இங்கே ஹச் வெளியே போயிடுச்சு, பேலன்ஸ் எனக்கு O மட்டும்தான் இருக்கும். அப்போது ஆல்டிஹைட். அப்போ இதுக்கு பேர் எனக்கு அதே பென்ஸு CHOன்றப்போ அதோட பேர் எனக்கு ஆல்டிஹைட். ஸோ பென்ஸ் ஆல்டிஹைட். இல்லை இங்கே நான் சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுவும் கரெக்டு தான். நீங்கள் இதோட முடிச்சிடலாம், பென்செல் அப்படின்னு முடிச்சிடலாம். சரி, ஃபர்தராக நான் திருப்பி ஆக்சிடேஷன் பண்ணுறேன். சேம் ஏஜென்ட்டு Na2Cr2O7. பட் இங்கே நான் ஃபாலோ பண்ண போகிற டெஃபினிஷன் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, அப்போ ஆல்டிஹைடை நீங்கள் ஆக்சிடேஷன் பண்ணுறீங்கன்னா இட் வில் பி எண்டட் அப் வித் ஆசிட். ஆல்ரெடி ஒரு O இருக்குது, நான் என்னோட 2வது ஓவை ஆட் பண்ணுறேன். அப்போ COOH. ஓகே, சேம் பென்சின் ரிங் தான். அப்போ பென்ஸ். இதுக்கு பேர் நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட். அதோட சிம்பிள் நம்ம இங்கே ஓயிக் ஆசிட்னு பார்த்துருக்கோம். அப்போ பென்சோயிக் ஆசிட். இது ஒரு முக்கியமான ஒரு கன்வர்ஷன். அதுவும் இல்லாமல் இது ஒரு புக் பேக் கொஸ்டினும் கூட. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே எனக்கு ப்ரைமரி ஆல்கஹால் தான். ஏன்னா ஃபார்மில் எனக்கு CH2OH தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ப்ரைமரி ஆல்கஹாலாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஆக்சிடேஷன் பண்ணும்போது ஆல்டிஹைடாக மாறும். செகண்ட் டைம் ஆக்சிடேஷன் பண்ணும்போது அது எனக்கு ஆசிடாக மாறும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் செய்ய வேண்டியது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். 2 ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறீங்க. செகண்ட் டைம் நீங்கள் செய்ய வேண்டியது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, ஸோ ப்ரைமரி ஆல்கஹால் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருக்கோம், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம செகண்டரி ஆல்கஹால் மூவ் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆக்சிடேஷன் ஆஃப் செகண்டரி ஆல்கஹால். ஓகே, இப்போ இந்த செகண்டரி ஆல்கஹாலுக்கு நான் எக்ஸாம்பிளாக எடுக்க போகிறது ப்ரொப்பேன் டு ஆல். ப்ரொப்பேன் டு ஆல். ஓகே, ஸோ ப்ரோப் அப்படின்றப்போ எனக்கு நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் மொத்தம் எனக்கு 3 வரும். ஸோ 1 2 3 எல்லாமே ஏன் தான். ஸோ சிங்கிள் பாண்ட் போட்டிருக்கேன். அடுத்து செகண்ட் பொசிஷனில் ஒரு ஆல்ன்றது ஆல்கஹாலோட சிம்பிள். ஸோ செகண்ட் பொசிஷனில் ஒரு ஆல்கஹால் OH. ஸோ ஹச்சை ஃபில் பண்ணிடலாம். ஒரு பாண்டு, ஸோ 3 ஹச்சு. 3 பாண்டு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹச்சு. இங்கே ஒரு பாண்டு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக 3 ஹச். ஸோ எதுக்கு பேர் எனக்கு ப்ரொப்பேன் டு ஆல். ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யலாம்? இது ஏன் நான் செகண்டரி ஆல்கஹால்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா ஃபார்முலா எனக்கு CHOOH இருக்குது. ஓகேவா, OH எனக்கு CH2ஓட கனெக்டாக ப்ரைமரி. இப்போ தான் நம்ம பார்த்து முடித்தோம். அங்கே தான் நான் ஒரு ஹச்சை குறைக்கிறேன். அப்போ CHOHனா அது எனக்கு செகண்டரி. ஸோ எப்போயுமே நான் ஒரு செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணுறேன். இங்கே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்க்காக K2Cr2O7 நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் அதே Na2Cr2O7 எடுக்கலாம். நீங்கள் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக நான் இதை எடுத்துக்கிறேன். பட் செய்ய போகிற விஷயம் எல்லாமே சேம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் வெளியே எடுக்க போகிறது 2 ஹச்சை வெளியில் எடுப்பீங்க. எங்கேருந்து? ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து ஒரு ஹச்சும் அதோட டேரெக்டாக கனெக்டாக இருக்கக்கூடிய ஆல்ஃபா கார்பன்ட்டேருந்து ஒரு ஹச்சை ரிமூவ் பண்ணுவீங்க. அப்போ பேலன்ஸ் நல்லா இருக்குது. CH3 C கீழே எனக்கு O மட்டும் இருக்கும். இந்த பக்கம் எனக்கு CH3. ஓகே, இப்போ சென்டரில் இருக்க இந்த கார்பன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா கார்பனோட வேலன்சி எனக்கு 4. அதாவது கார்பனை சுற்றி மொத்தம் எனக்கு 4 பாண்டு வரணும். ஆனால் இங்கே எனக்கு 3 பாண்டு தான் வந்திருக்கு. அவள் வேலன்சி நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் டபுள் பாண்ட் போட்டாகணும். ஓகே, இது ஒன்று. செகண்ட் ரீசன், ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட வேலன்சி 2. எப்படி நம்ம கார்பனுக்கு 4ன்னு பிடிக்கிறோமோ ஆக்சிஜனுக்கு வேலன்சி 2.
அப்படின்றப்போ ஆக்சிஜன் இங்கே நீங்கள் டபுள் பாண்ட் போட்டால் தான் ஆக்சிஜனுக்குமான செகண்ட் வேலன்ஸையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் எனக்கு ப்ரொப்பைன் 2 அதே 3 கார்பன் ஆட்டம்ஸ் எல்லாமே சிங்கிள் பாண்ட். அண்ட் செகண்ட் கார்பனோட நான் ஒரு கீட்டோன் குரூப்பை ஆட் பண்ணுறேன். C டபுள் பாண்ட் ஓனாலே அதோட பேர் எனக்கு கீட்டோன் சிம்பிள் எனக்கு ஓன். ஸோ ப்ரொப்பைன் 2 அப்போ நீங்கள் ஒரு செகண்டரி ஆல்கஹாலாக ஆக்சிடேஷன் பண்ணுறீங்கன்னா மொதல் ஸ்டெப்பில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், கீட்டோன் கிடச்சிருக்கும், C டபுள் பாண்ட் O கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஃபர்தராக ஆக்சிடேஷன் பண்ணுறேன். சேம் அதே K2Cr2O7 ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக எடுக்கிறேன். இங்கே செகண்ட் ஸ்டெப்பில் நான் செய்ய போகிறது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஆல்டிஹைடை ஆசிடாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஜஸ்ட் பை ஆடிங் ஒன்லி 1 சிங்கிள் ஆக்சிஜன் ஆட்டம். இது ரொம்ப ஈஸி, ஆல்டிஹைடை ஆசிடாக மாற்றுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதே இது ஒரு கீட்டோனை ஆசிடாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம், ரைட்? இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸோ முதல்ல என்ன பண்ணுங்கள், இந்த கீட்டோனோட 2 பக்கமும் எனக்கு சேமாக தான் இருக்குது. ஸோ ஒரு சைடை பிரேக் பண்ணி இதை 2ஆக பிரிச்சுக்கும். CH3 C டபுள் பாண்ட் O தனியாகவும் CH3 தனியாகவும் பிரிச்சுருங்க. ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த ஃபஸ்ட்டு ஹாஃபோட நான் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் ஆட் பண்ணுறேன், ஆக்சிடேஷன் பண்ணுறேன். ஓகே, அப்போ நான் என்ன சொல்லிட்டேன் முன்னாடி, ஆசிட் தான் எனக்கு வேணும். ஆசிட் ஃபார்மில் எனக்கு COOH, ஆனால் இங்கே எனக்கு H கிடையாது. சப்போஸ் நான் Hஐ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு என்னவா மாறிடும், ரிடக்ஷன் மாறிடும். ஏன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இட் இஸ் கால்ட் அஸ் ரிடக்ஷன். ஆனால் இங்கே நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்குது ஆக்சிடேஷன் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்ம டெஃபினிஷனே தப்பான மாதிரி இருக்கும், ரைட்? அப்போ நான் அந்த Hஐ நான் எங்கேருந்து எடுத்திருப்பேன்னா இங்கேருந்து வாங்கியிருப்பேன். வெளியிலேருந்து என்னால் என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. பட் உள்ளுக்குள்ளேயே நான் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இவன்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு Hஐ மட்டும் வாங்கி இங்கே கொடுத்து இந்த காம்பவுண்டை ஸ்டேபிளாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ CH3 COOH ப்ளஸ் அடுத்த இப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா CH2 மட்டும்தான் இருக்கும். ஓகே, அப்போ இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கிறது ஒரு ஆக்சிஜன் ஆட்டம்ஸ், வேறு ஈவனுக்கு நான் கொடுக்க போகிறது 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ், ரைட்? அப்போ இந்த காம்பவுண்ட் என்ன அப்படின்னா இதுக்கு பேர் ஃபார்மிக் ஆசிட். இந்த ஆசிட் மெயினாக எங்கே இருக்கும் அப்படின்னா எறும்பில் இருக்கும், ஆண்ட்டில் அதிகமாக இருக்கும். ஏன் எறும்பு கிடச்சா வீங்குது, ரெட்டிஷ் ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபார்மிக் ஆசிட்னால தான். ஃபார்மிக் ஆசிட் ஃபார்ம்லாம் என்னென்னா HCOOH, ரைட்? இப்போ ஒரு C இருக்குது, 2 H இருக்குது, 2 O இருக்குது, ரைட்டா? அப்போ CH2 இங்கே பேலன்ஸ் இருக்க CH2ஓடு நீங்கள் எத்தனை O கொடுத்தாகணும், 2 O கொடுத்தாகணும். அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃபார்மிக் ஆசிட் கிடைக்கும், ரைட்? அண்ட் இதுக்கு பேர் அதே 2 கார்பன் ஆட்டம், செயினில் இருக்கிறது எல்லாமே எனக்கு சிங்கிள் பாண்ட். அண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு ஆசிட், அதோட சிம்பிள் எனக்கு ஓயிக் ஆசிட். ஓகே, அப்போ இதை ஒரு டிப்ஸுமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் CH2 வருதோ இதை நீங்கள் ஆக்சிடேஷன் பண்ண போகிறீங்கன்னா 2 ஆக்சிஜன் ஆட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபார்மிக் ஆசிட் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காம்பவுண்ட் வந்து சேரும். ஓகே, ஸோ செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு காம்பவுண்டு கீட்டோன், இதை திருப்பி நீங்கள் ஆக்சிடேஷன் பண்ணுறீங்கன்னா கடைசி காம்பவுண்டு ஆசிட். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், 2 ஹைட்ரஜன் வெளியிடுங்க. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஆனால் இந்த வாட்டி நீங்கள் 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறீங்க. அது எப்படி அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே நான் கொடுத்துருப்பேன். ஆல்டிஹைடை ஈஸியாக நீங்கள் ஒரே ஒரு O மட்டும் ஆட் பண்ணி ஆசிடாக மாற்றிடலாம். ஆனால் இங்கே கீட்டோன்னு நீங்கள் ஆசிடாக மாற்றணும்னா முதல்ல இந்த காம்பவுண்டை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிவிட்டு இதுக்கு நான் இங்கே ஒரு O தான் கொடுத்துருப்பேன். வரஸ் மிச்சம் இருக்கக்கூடிய CH2க்கு நான் என்ன பண்ணியிருப்பேன், 2 O கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அப்படின்ற டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நம்ம நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.